என்று போகும். அப்படி அவ்வாறு என்னது லெக்சஸ் அமையாது. அப்ப இந்த விஷயத்துல நாங்க கூடுதலாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது பாருங்க, பெருகை நிறுவனத்தின் பொறுப்புகள். அப்ப பெருகை நிறுவனம் என்பது யாரு? அடுத்த ஸ்லைட் எடுங்க. ரைட், ஓகே. இதை சொல்ற ப்ரொக்யூரிங் என்டிட்டி என்று சொல்லுவாங்க, பெருகை நிறுவனம். அப்ப பெருகை நிறுவனம் என்றால் என்ன, யார் அவர்கள்? அப்ப உங்களோட பாடசாலையும் ஒரு பெருகை நிறுவனமா என்றால் ஆம், நீங்களும் பொருட்களை வாங்குகிறீர்கள், உங்களுக்கும் நிதி எல்லைகள் இருக்கிறது. அந்த நிதி எல்லைகளின் அடிப்படையிலே 11வது பந்தியிலே 54/2023 நிதி எல்லைகள் வழங்கப்பட்டிருக்கு. 12வது பந்தியிலே பெருகை நடைமுறைகள் சுற்றறிக்கையிலே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே பாடசாலையும் ஒரு பெருகை நிறுவனமாக கருதப்படும் இலங்கை அரசாங்கத்தின் பெருகை வழிகாட்டின் அடிப்படையில். அப்ப பொது பெருகையில் ஈடுபடுகின்ற சகல அரசாங்க நிறுவனங்களும் பெருகை நிறுவனமாக கொள்ளப்படும். அந்த பெருகை நிறுவனத்திலே அமைச்சிலிருந்து திணைக்களத்திலிருந்து சகல அரசாங்க நிறுவனங்களும் அந்த பெருகை நிறுவனமாக வரும். அரசாங்க நிறுவனம் போற பெருகை நிறுவனம் போற. அரசாங்க நிறுவனம் என்பது அரசாங்கத்து அமைச்சு திணைக்களங்களாக காணப்படும். அந்த அமைச்சு திணைக்களங்கள் பொருட்களை பெறுவது, சேவைகளை பெறுவது, ஆலோசனை சேவைகளை பெறுவது, கட்டுமான வேலைகளை செய்யாத போது பெருகை நிறுவனமாக இயங்க முடியாது. அந்த வருஷத்தில் எப்ப அவர்கள் பொது பெருகையை கடைபிடித்து பொருட்களை வாங்குகிறார்களோ அந்நேரம் தான் அவர்கள் பெருகை நிறுவனமாக கருதப்படும். அப்ப விளங்கி கொண்டீங்களா? அந்த பெருகை நிறுவனத்துக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. அப்ப அந்த பெருகை நிறுவனம் என்ன செய்ய வேண்டும், அந்த பெருகை குழு என்ன செய்ய வேண்டும், தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்ன செய்ய வேண்டும் என்று வேறு வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப பெருகை நிறுவனம் ஒன்று என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி 4E's கடைபிடிக்க வேண்டும். அப்ப இதுல சிக்கனம், வினைத்திறன் மற்றும் பயனுடைமை, அதான் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ், அதோட ஒப்புரவையும் கடைபிடிக்க வேண்டும். இதை பணத்துக்கான பெறுமதி என்று சொல்லுவாங்க, வெலு ஃபார் மணி என்று சொல்லுவாங்க. அதுதான் பிரக்கெட்டுக்குள்ள போடுபட்டிருக்கிறது. பணத்துக்கான பெறுமதியை பெறுகின்ற, நாங்கள் செலவழிக்கின்ற, நாங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகின்றோம் என்றால், ஒரு பொருளை எக்ஸாம்பிளுக்கு ஒரு போனை வாங்குகின்றோம், 1 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு போனை வாங்கினா இந்த 5 லட்சம் ரூபாய் பெறுமதியாக காணப்படும். அதில் இருக்கின்ற ஃபீச்சர்ஸுகள் ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜியாக இருக்கணும். அது ஒரு 5G ஃபோனாக இருக்கணும். அதில் இருக்கிற கேமராக்கள் ரொம்ப 500 மெகா பிக்சல் உடையதாக இருக்கணும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி விலையும் மாறுபடும். அந்த வகையிலே நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஆடைகளும் அந்த கொடுக்கின்ற விலைக்கு ஈக்குவலாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பார்த்துதான் நீங்க நாம எல்லாரும் வாங்குகின்றோம். அதே போலதான் ஒரு அரசாங்க நிறுவனம் ஒரு பொருளை வாங்கும் போது, ஒரு கட்டுமான வேலை செய்யும் போது, நாங்கள் பெறுகின்ற அந்த கொடுக்கின்ற அந்த பொது நிதியிலிருந்து கொடுக்கின்ற அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் நம்மளுக்கு வந்து சேருகின்றதா என்பதை பார்ப்பதுதான் இந்த விஷயம். இதுதான் பெருகை நிறுவனத்தின் பொறுப்புகளாக இருக்கின்றது என்ற விஷயம் இருக்கிறது. அக்கறை கொண்டுள்ள தரத்தவர்கள் பெருகையில் பங்கு பற்றுவதற்கு நியாயமான சமமாக உச்ச வாய்ப்பளித்தல், அதான் ஓப்பன்னஸ். அப்ப உள்ளூர் சட்டங்களும் சர்வதேச கடப்பாடுகளுக்கு இணங்கி ஒழுகுதல். அப்ப உங்களுக்கு தெரியும் உள்ளூர் சட்டங்கள் என்ன அடிப்படையில் இருக்கிறது. வெளிப்படைத்தன்மையை ஒத்திருத்தலை உறுதிப்படுத்துவதன் தகவல்களின் அந்தரங்க தன்மையை, இரகசிய தன்மையை பேண வேண்டும். அப்ப பொது பெருகையின் நெறிமுறைகளாக காணப்படுகின்ற விஷயங்களிலே இந்த இரகசிய தன்மையை பேண வேண்டும் என்பது முக்கியமானது. அப்ப அந்த பொது பெருகை நெறிமுறைகள் காணப்படுகிறது. அந்த நெறிமுறைகளை பின்பற்றித்தான் இந்த பெருகை நிறுவனங்களும் செயற்பட வேண்டும் என்பது முக்கியமானது. அடுத்த ஸ்லைட் எடுங்க. அப்ப அந்த வகையிலே இந்த பெருகை செயற்பாட்டின் படிமுறைகளாக நாங்கள் தந்திருக்கின்ற இந்த முறைகள் காணப்படுகிறது. பெருகையினை வரையறுத்தல், எவ்வாறு வாங்குற, என்ன முறையில கடைபிடிக்கிற பொருத்தமான பெருகை முறையினை அதுக்கு பிறகு தெரிவு செய்கிற பெருகை குழுவின் அமைத்தல், அப்படி அவ்வாறு அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நான் கேட்குகின்றேன், இப்ப பெருகை பொதுத்துறை பெருகை இந்த நெறிமுறைகளிலே விலை மனுதாரர் பிடர் என்று சொல்ற கோட்டேஷன் சமர்ப்பிக்கின்ற ஆளுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. அவர் இப்ப நீங்க பெருகை நிறுவனம் மாதிரி பாடசாலையும் அந்த கோட்டேஷன் சமர்ப்பிக்கிறாள் என்ன செய்யணும்,
ஒரு கோட்டேஷனை எடுத்து அவர் பல பல சீலுகளை அடித்து 5 கோட்டேஷனாக 3 கோட்டேஷனாக அனுப்பக்கூடாது. அதே நேரத்தில் அவர் ஒரு பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினராக இருந்து கொண்டு, இல்லாட்டி நிறைவேற்று குழுவில் இருந்து கொண்டு, இல்லாட்டி ஒரு ஆசிரியர் பிரதி அதிபராக இருந்து கொண்டு அவர் ஒரு கடையை வைத்து கொண்டு போலியாக ஒரு கோட்டேஷன் அனுப்பக்கூடாது. இவ்வாறு விலை மனுதாரர்கள் என்று சொல்லுகின்ற இந்த பிட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அவர்களுக்கும் சில நெறிமுறைகள் இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் என்ன நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் சொல்லுங்க பாப்போம். சார் அவங்க அரசுல பதிய போட்டிருக்கோம் சார். அது சார் இப்ப இதுதானே, விலை மனுதாரர் பதிவு செய்யப்பட்ட ஆள்கிட்ட இருந்து எடுக்கலாம், பதிவு செய்யப்படாத விநியோகஸ்தர்கிட்ட இருக்கலாம் சார். நாங்க இருக்கிறது இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் தானே, ஒரு ஆள் 5 கோட்டேஷன் அனுப்புறது 3 கோட்டேஷன் அனுப்புறது அது கூடாது. அதே மாதிரி திங்க் பண்ணுங்களேன். சிலர் கமிஷன் கொடுப்பாங்க சார், அது கூடாது. கமிஷனர் கொடுக்கிற உண்மையான சந்தை விலையை அவங்க சரியா குறிப்பிடணும் சார். உண்மையான சந்தை விலைக்கு புறம்பா அவர் ஒரு விலையாண்டு போடுவார், போட்டு பில்லில் போட்டுப்பாரு, மீதி காசை இவர் அதிபர் வாங்கி கொள்வார். அடுத்து பொருட்களின் தரத்தை பொய்யாக குறிப்பிட்டு அந்த விலைகளை போடக்கூடாது. இப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க, விலை மனுதாரர்களால் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல அவர்கள் கட்டாயமாக விலை மனுவுடன் ஒரு பிரகடனத்தை செய்ய வேண்டும். அப்ப 2025ஆம் ஆண்டு 1 ஜனவரியிலிருந்து நீங்க கோட்டேஷன் எடுக்கக்குள்ள அந்த பிட்டர்ஸ்கிட்ட இருந்து ஒரு சத்திய கடதாசி மாதிரி ஒரு டிக்ளரேஷனையும் நீங்கள் எடுக்க வேண்டும். அப்பதான் நீங்க அந்த விலை மனுவை பரிசீலிக்க முடியும். அந்த விலை மனுவுடன் இந்த 3 விஷயங்களும் காணப்பட வேண்டும். அப்ப அந்த 3 விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. தேசிய பெருகை ஆணைக்குழுவின் வழிகாட்டல் கையெழுத்தின் பிரகாரமா நான் சொல்லவில்லை, இது கட்டாயமாக இந்த கோட்டேஷனுடன் இருக்க வேண்டும். அந்த 3 விஷயங்களும் என்ன? அக்கறை முரண்பாடு காணப்படவில்லை, இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லுவாங்க. அக்கறை முரண்பாடு, there is no conflict of interest. அக்கறை முரண்பாடு காணப்படவில்லை. இரண்டாவது, ஒரே ஒரு விலை மனு மாத்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதுதான் நான் சொன்ன விஷயம். இதெல்லாம் இப்ப பெரிய பிரச்சனை. ஒரே ஒரு விலை மனு மாத்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவர்கிட்ட இருந்து டிக்ளரேஷன் எடுத்தா திருப்பி கண்டுபிடிக்கப்பட்டா அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணினா சரி. அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தின் இடம் கூட பாடசாலைக்கு அவர்கிட்ட இருந்து பொருளை வாங்க இயலாது. நீங்க தீர்மானிக்கலாம். மூன்றாவது, கூட்டுச்சதி செயற்பாட்டுடன் சம்பந்தப்படவில்லை. No involvement in collusive practices. கூட்டுச்சதி செயற்பாட்டுடன். இப்போ உதாரணம் உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுமான வேலைன்னா 4 பேர் சேர்ந்து ஃபார்ம் எடுத்துட்டு ஒரு ஆளை சொல்லுவாங்க, நீ ரேட்டை கூட போடும், நாங்கள் ஃபார்மை எடுத்திருக்கோம் ஆனால் பிட் பண்ண மாட்டோம், நீ போடுற ரேட்டுக்கு அவர்கள் உனக்கு எவோர்ட் பண்ணணும், அதில் லாபம் உள்ள அடுத்த முறை இன்னொரு வேலை ஸ்கூலில் ஹோல்ட் பண்ணக்குள்ள நான் போடுவேன், அதுக்கு நான் ரேட்டை கூட போடுவேன், நீ உன்னோட புத்தகத்தை தந்தா சரி என்ன. இந்த கூட்டுச்சதி ஈடுபடுறது இப்போ தற்போது வளமையாகி விட்டது. அதனால அதுலேயும் ஒரு டிக்ளரேஷன் எடுக்கணும், கூட்டுச்சதி செயற்பாட்டுடன் சம்பந்தப்படவில்லை என்ற விஷயம். நோ இன்வால்வ்மெண்ட் இன் கொல்யூசிவ் பிராக்டிசஸ். அதே போல நீங்க பொதுத்துறை பெருகை செயற்பாட்டுடன் ஈடுபடுகின்ற அரசு அலுவலர்களும் நாங்களும் அக்கறை முரண்பாட்டுடன் செயற்படவில்லை என்ற ஒரு பிரகடனத்தை நீங்களும் அந்த பெருகை செயற்பாட்டின் பிற்பாடு சமர்ப்பிக்க வேண்டும். அதை நான் சொன்ன மாதிரி சில ஆட்கள் கடையை வைத்து கொண்டு வேறொரு பேரில் கோட்டேஷனை கொடுக்குற, இல்லாட்டி அவரே உப ஒப்பந்தம் எஸ்டிசிக்கு வேலையை எடுத்துட்டு அவர் தான் சிவர் கட்டுற, அவர் தான் பெயிண்ட் அடிக்கிற, அவர் தான் கிணறு தோன்ற, அவர் தான் டொய்லெட் கட்டுற.
அப்ப அவர் தான் மரக்கறி சப்ளை பண்ற, அவர் தான் இறைச்சி சப்ளை பண்ற, அவர் தான் கேண்டீன் நடத்துற என்று இந்த விஷயங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தேசிய பெருகை ஆணைக்குழு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 இந்த கையேட்டின் அடிப்படையிலே அரச நிறுவனங்கள் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே அரசு அலுவலர்கள் பொதுத்துறை பெருகை செயற்பாடுகளில் தாம் அக்கறை முரண்பாட்டுடன் செயற்படவில்லை என குறிப்பிடும் பிரகடனம் ஒன்றை சமர்ப்பித்தல் வேண்டும் என்ற விஷயங்களும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அக்கறை முரண்பாடு என்றால் என்ன? இதை எழுதிட்டீங்க, இந்த 3 விஷயத்தையும் எழுதிட்டீங்க. ஓகே, இப்ப நாங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கான்ஃபிளிக்ட் என்றா என்ன, அக்கறை முரண்பாடு என்றா என்ன விளங்கப்படுத்திருக்கீங்க. இப்ப நீங்க எஸ்டிசிக்கு வார வேலையை நீங்க எடுத்துட்டு அதுல ஒரு டிபி ஏபி இல்லாட்டி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் இல்லாட்டி அதன் உறுப்பினர்கள் இல்லாட்டி பழைய மாணவரால் அந்த வேலையை செய்து அவர் அந்த விஷயத்துல லாபம் உழைக்கிறது, இல்லாட்டி உங்களோட ஓன் டீச்சரால் அதுல கான்ட்ராக்ட் செய்கிற, இல்லாட்டி அவரை சப்ளையரா இருக்கிற, இதுதான் அக்கறை முரண்பாடு. இது காணப்படக்கூடாது. ஏனென்றால் அரசாங்கத்துக்கு அரச ஊழியர் ஒரு சேவையை வழங்கி லாபம் உழைக்க முடியாது என்பது அரசாங்கத்தின் தாபன விதிக்கோவின் ஏற்பாடு. அப்ப அக்கறை முரண்பாடு என்றால் என்ன, பெருகை செயற்பாடுகளில் அக்கறை முரண்பாடு என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை போட்டா என்ன என்று எழுதுவீங்க? இன்ட்ரெஸ்ட் கான்ஃபிளிக்ட். அடுத்த ஸ்லைட் எடுங்க. சொல்லுங்க சார், அக்கறை முரண்பாடு. அப்ப இன்றைக்கு நீங்க படிக்கிற விஷயங்கள் புதிதாக இருக்கிறதா? இன்னோவேஷன் தான் என்ற மெயின் மோட்டோ. Innovative ideas and innovative lectures. Not repeating old ones. ரைட், அடுத்த ஸ்லைட் எடுங்க. ரைட், இப்ப சொல்லுங்க, அக்கறை முரண்பாடு இருக்கக்கூடாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களோட பாடசாலையில இருந்தே கொண்டு வந்து சொல்றேன். இப்போ வாட் இஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அக்கறை முரண்பாடு என்றால் என்ன? பெருகை செயற்பாடுகள், நிறுவனத்தினுடைய பெருகை செயற்பாடுகளிலே தனக்கு லாபம் ஈட்டும் வகையிலே ஒரு அரசு உத்தியோகத்தர் ஏதாவது ஒரு நுட்பத்தை கையாண்டு அல்லது ஒரு செயற்பாட்டை கையாண்டால் அது அவர் அந்த அதிலே லாபம் ஈட்டும் அக்கறையை கொண்டு ஒரு செயற்படுத்துவதாகவும் அது அந்த அக்கறை முரண்பாட்டுக்கு விரோதமாக, அதாவது மாறான ஒரு செயற்பாடாக காணப்படும் போது அக்கறை முரண்பாடு என்று சொல்லலாம் சார். ரைட், இப்ப அது மாதிரி தான் இப்ப நீங்க ஒரு பெருகை குழுவுல உறுப்பினரா இருக்கிறீங்க, இல்லாட்டி ஈவன் தலைவராக இருக்கிறீங்க. ஒரு அதிபர், தலைவர், பெருகை குழு, பாடசாலை பெருகை குழு. அதே மாதிரி தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுல தலைவர், பிரதி அதிபர், உதவி அதிபர், இல்லாட்டி ஒரு சீனியர் டீச்சரா இருக்கலாம். இப்ப உங்களுக்கு திடீரென்று நீங்க வேற பாடசாலையில இந்த பிரச்சனையும் இல்லை நடந்து கொண்டு இருக்கக்குள்ள இப்ப திடீரென்று ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதுல இருந்து நிறைய பொருட்களை வாங்க போறீங்க, இல்லாட்டி உங்களோட பாடசாலையிலிருந்து ஒரு பொருள் வாங்க போறீங்க, இல்லாட்டி ஒரு பெரிய நிறுவனம் வச்சுக்கொள்ளுங்க. சென்டி ஆபீஸ்ல நீங்க ஒரு பெருகை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுட்டீங்க, அவர் அக்கௌண்டனாக இருக்கிறீங்க, SLES ஆபீசராக இருக்கிறீங்க. இந்த மைக்கை ஒன் பண்ணிட்டு கதைக்கிறாள், தயவு செய்து வெளியாகுங்க கிளாஸை விட்டு. இன்னும் நான் பேரு கூப்பிட்டு கதைக்கல. அப்ப அதனால டைம் இல்லை, இந்த பெரிய ஒரு பரப்பு இது. அப்போ டிஸ்டர்ப் பண்ணினா கஷ்டம். ரைட், அப்போ ஒரு கேஸ் ஸ்டடி இது உங்களுக்கு. அப்போ இவ்வாறான ஒரு நிலைமையிலே நீங்கள் இப்போ பெருகை குழுவில் இருக்கக்குள்ள உங்களுக்கு அக்கறை முரண்பாடு வரப்போகுது என்று தெரிந்தால் அந்த திணைக்கள தலைவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டு அதிபருக்கு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் செய்யணும். எனக்கு இந்த பெருகையிலே இந்த சாமான் நீங்கள் வாங்க போகிற இந்த கடை எனது சொந்தக்காரண்ட கடையாக இருக்கிறதால நான் இந்த குழுவிலிருந்து விலகி இன்னொரு ஆளுக்கு அதை சந்தர்ப்பத்தை வழங்கி அவர் அதை
பொறுகை குழு தீர்மானத்தையோ தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தீர்மானத்தையோ எடுக்க முடியும். நான் விலகிக் கொள்கிறேன். எவ்வாறு நீங்கள் ஒரு பரீட்சை கடமையிலிருந்து உங்களோட பிள்ளைகள் உங்களோட நெருங்கிய உறவினர்கள் எக்ஸாம் எழுதக்குள்ள நீங்கள் விலகுவீங்களோ, மார்க்கிங்லேயோ சூப்பர்விஷன்ல இருந்தோ, அதே மாதிரி தான் இது. அதுதான் அக்கறை முரண்பாடு. அதுவும் அக்கறை முரண்பாடு தான், இதுவும் அக்கறை முரண்பாடு. அப்படி இன்னொரு கேஸை பார்ப்போம். உங்களோட மகளுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடத்தி என்கேஜ்மெண்ட் முடிந்து விட்டது. அந்த கடையின் உரிமையாளர் தான் உங்களோட மருமனாக வரப்போறார். இப்ப அங்கே இருந்து பொருட்களை நீங்கள் வாங்க போறீர்கள் என்றால் இதுவும் லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் 107வது பிரிவுக்குள்ள இதுவும் அக்கறை முரண்பாடாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஃபிடியூசியரி ரிலேஷன்ஷிப் வந்து விட்டது. அப்போ என்கேஜ்மெண்ட் ஊடாக நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டு விட்டது. அவர் மருமனாக வரப்போகிறார். மருமகனுக்கு நீங்கள் டெண்டரை கட்டாயம் கொடுப்பீங்க, இல்லாட்டி கல்யாணம் பிரிஞ்சு. அப்போ ஒரு ஃபிடியூசியரி ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. அப்போ இதுவும் தவிர்க்கப்படணும். இதுதான் அந்த அக்கறை முரண்பாடுக்கான நீதிமன்றத்தின் ப்ரோடான இன்டர்பிரிட்டேஷன் தற்போது இதுதான் காணப்படுகிறது. அப்போ அந்த வகையிலே இந்த விஷயங்களை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அக்கறை முரண்பாடு என்றால் என்ன என்பதை டெஃபினிஷனை நீங்கள் எழுதி கொள்ளுங்க ஒரு சின்ன ஒரு நோட்டாக. அப்போ நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் அரசாங்க பெறுகை செயற்பாட்டின் படிமுறைகள் என்ன. அப்போ இதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. உங்களுக்கு டயக்ராம் ஊடாக ஒப்பந்தத்துக்கு முன்னரான கட்டம், ஒப்பந்தத்துக்கு பின்னரான கட்டம், இந்த பெறுகை செயற்பாடுகள் இது உங்களோட பாடசாலை என்று இல்லை, உங்களோட பாடசாலை இல்லாமல் பொதுவான ஒரு பெறுகையிலே காணப்படுகின்ற இந்த விஷயங்கள். ஒப்பந்தத்துக்கு முன்னரான கட்டம் பின்னரான கட்டத்தை எடுங்க. அந்த ஸ்லைட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் தேவையானவர். ரைட். இப்போ அக்கறை முரண்பாடு என்றால் என்ன என்று எழுதுங்க. அக்கறை முரண்பாடு என்பது பகிரங்க பெறுகை கொடுக்கல் வாங்கலில் பகிரங்க பெறுகை கொடுக்கல் வாங்கலில் மகள் இதை உங்களுடைய பல்பை எந்த ஒரு தனி நபரினதும் தனிப்பட்ட அல்லது வர்த்தக அக்கறையானது பெறுகை நிறுவனத்தின் அக்கறை முரண்பாடு என்பது பகிரங்க பெறுகை கொடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு தனிநபரினதும் தனிப்பட்ட அல்லது வர்த்தக அக்கறையானது பெறுகை நிறுவனத்தின் பணத்துக்கான பெறுமதி மற்றும் பொதுத்துறை பெறுகையின் கோட்பாடுகளை நாம சொன்னிருக்கோம். பொதுத்துறை பெறுகையின் கோட்பாடுகள் என்ன என்று. பொதுத்துறை பெறுகையின் கோட்பாடுகளை கடைப்பிடித்தல் ஆகியவற்றுக்குரிய அக்கறையில் பாதகமான வகையில் தலையீடு செய்தலை குறிக்கிறது. இதுதான் அக்கறை முரண்பாடு என்பதற்கான டெஃபினிஷன். இதில் மேலதிகமான தகவல்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். இது ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 107 படி கட்டாயம் ஒளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற பெரிய பெரிய பெறுகையில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. என்ற அமைச்சர் சொந்தக்காரனுக்கு டெண்டர் கொடுத்தது, அமைச்சர் மனைவியிட பேரில் இருக்கிற கம்பெனியிலிருந்து பொருள் வாங்கினது, இல்லாட்டி வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து தரம் குறைந்த பொருட்களை அமைச்சர் பினாமி இந்த கம்பெனி வெளிநாட்டில் இருக்கிறதால வழங்கி இலங்கையில் நிறைய நோயாளர்கள் இறந்து விட்டார்கள் என்ற விஷயத்துக்கு பிற்பாடுதான் இந்த அக்கறை முரண்பாடுகளையும் கடுமையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் ஊழல் மோசடி இல்லாட்டியும் இதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக
காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த அக்கறை முரண்பாடு என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு இருப்பீர்கள். ரைட், அடுத்த டயக்ராம் எடுங்க ப்ளீஸ். அலிஸ்லாம் சொல்லுங்க. சூரியானி ஐயோ இறைச்சி இந்த பேர்ல இறைச்சி இல்லை ஒன்றும் இல்லை மாய் சண்டை பிடிச்சாங்க. ஒப்பந்தத்துக்கு முன்னரான கட்டம். அப்போ ஒரு ஒப்பந்தத்தை நீங்க செய்யும் போது மரக்கறி அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னரான கட்டம் என்ன? கேள்வி, விலை கேள்வி அறிவித்தல், அதே போல அந்த கோட்டேஷன், அதான் விலை கேள்வி அறிவித்தல்னா பிட்டர்ஸை கால் பண்றது, பிட்டிங் டாக்குமெண்ட். அப்போ அதுல இருந்து விலைக்கேள்விக்கு முன்னரான கூட்ட நிகழ்ச்சி நிரல், விலைக்கேள்வி காலம் முடிவுறுத்தல், விலைக்கேள்வி திறத்தல், மதிப்பீடு, அனுமதி, ஏற்றுக்கொள்ள கடிதம், கொள்வனவு கட்டளை, இதுதான் ஒப்பந்தத்துக்கு முன்னரான கட்டம். அது ஒப்பந்தத்துக்கு முன்னர். அதுக்கு பின்ன கேடுங்க ஒப்பந்தத்துக்கு பின்னரான கட்டம். அப்ப இப்ப நீங்க என்ன செய்தீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா ஆரம்ப கட்டம் வேலை தளத்தை கையளிக்கணும். அப்போ உங்களோட பாடசாலை இந்த ஒரு கிரவுண்டையோ ஒரு நிலத்தையோ கொடுக்கறது, அவருக்கு முற்பணம் கேட்டால் அவருக்கு மொபிலைசேஷன் அட்வான்ஸ் 20% கொடுக்கறது, திருப்பி அவர் வேலையை செய்துட்டு கூட பகுதி கொடுப்பனவு கொடுப்பாங்க ஆஃபீஸால், திருப்பி வேலை முடிச்சு கேளாட்டி கால நீடிப்பு கொடுப்பாங்க. இப்போ கால நீடிப்பு கொடுத்ததில் அவர் தாமத கட்டண அறவிடத்தில் இது முரண்பாடுகள் வந்து அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்வாங்க, அட்ஜுடிகேஷன் போவாங்க, அதுக்கு இல்லாட்டி ஆர்பிட்ரேஷன் போடுவாங்க, இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் முடிவுறுத்தல் செய்வாங்க, ஹேண்டிங் ஓவர் செய்வாங்க, பிடிகாசை விடுவிப்பாங்க. இதுதான் அந்த ஒப்பந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒப்பந்தம் செய்ததுக்கு பிறகு அவரோட நாங்கள் ஒப்பந்தம் செய்து அவருக்கு ஓர்டரை கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு நடக்கின்ற செயற்பாடுகள் தான் இந்த ஒப்பந்த நிர்வாகம். அடுத்த ஸ்லைட் எடுங்க. பெருகை செயற்பாடுகளில் பிரதான படிமுறைகளை, இது பாடசாலை பெருகையில் பொதுவான ஒரு செயற்பாடுகளில் பிரதான படிமுறைகள் பின்வரும் பாய்ச்சல் அட்டவணையில் சுருக்கமாக, இது ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று நான் தந்திருக்கின்றேன். இதை நீங்கள் பார்த்து கொண்டா சரி. இதுதான் அதில் உள்ள விஷயங்கள். அப்போ இந்த விஷயங்களையும் நீங்கள் கூடுதலாக பார்க்க வேண்டும். அடுத்த விஷயத்தை முக்கியமான விஷயம் பாடசாலை பெருகை செயற்பாட்டு ஒழுங்கு விதி முறைகள். இது கல்வி அமைச்சின் சுற்றறிக்கை 54/2023 பின்னிணைப்பு 7 இதில் இருக்கிறது. என்ன விஷயங்கள்? அதை நான் சொன்ன மாதிரி 12 விஷயம் இருக்கிறது. கொடுப்பனவு செய்தல் இறுதியானது தேவை பட்டியலை தயாரித்தல். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த விஷயங்களின் அடிப்படையிலே தான் நீங்கள் பாடசாலையிலே செய்ய வேண்டும். முடியுமான வகையில் 12 செய்யணும். முடியாத வகையில் நீங்கள் அதில் 1-2 குறைபாடு இருந்தால் கூட, உதாரணமாக கணக்காய்வில் நீங்கள் என்ன செய்றீங்க? கொடுப்பனவு செய்துட்டீங்க, பொருத்தமான பொருட்களை பொருள் பதிவேட்டில் பதியலை என்ன ஒரு ஸ்டெப்ஸ் இல்லை. அப்போ கம்ப்ளீட்டாக பதியாமல் வீட்டை கொண்டு போனால் அது மோசடி. அப்போ அதுக்கு வேற சட்டமும் வேற தண்டனை. இப்போ நீங்கள் பொருளை வச்சிருக்கிறீங்க, வேலைப்பழுவால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனாலும் பதியலைன்னா அதுக்குரிய இடங்களை கணக்காய்வு ஐய வினாக்கள் வரும்போது பதிந்து விட்டு இவ்வாறான தவறுகள் நடக்காமல் உள்ளக கட்டுப்பாடுகளை, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், அகக்கட்டுப்பாட்டு முறைகளை நடைமுறைப்படுத்தணும். அப்போ நீங்கள் வவுச்சரில் நீங்கள் கொடுப்பனவுக்கு அப்ரூவல் வழங்கக்குள்ள இன்வென்ட்ரி ரெஜிஸ்டரில் பதிஞ்ச அந்த ஃபோலியோ இலக்கம், பக்க இலக்கம் போட்டு ஓட்டிருக்கிறதா என்பதை பார்க்கணும். பிரதி அதிபர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது அதை நீங்கள் உள்ள கட்டுப்பாடு ஊடாக முயற்சி செய்யணும். ஆனாலும் பொருளை வாங்கினேன் என்று கொடுப்பனவு செய்து போட்டு பொருளை வீட்டை கொண்டு பயன்படுத்த முடியாது. டொனேஷன் பண்ணப்பட்ட நிறைய பொருட்கள் சில உத்தியோகத்தர்கள் வீடுகளில் காணப்படுகிறது. ஈவன் வலய கல்வி பணிப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருகிறது. அப்போ இந்த விஷயம் முக்கியமானது. அப்போ பாடசாலை பொருகை குழுவை நியமிக்காமல் பொருள் வாங்க இயலாது. அப்போ இந்த இருக்கிற 12 ஸ்டெப்ஸில் பாடசாலை பொருகை குழுவை நியமிக்கல, பாடசாலை பொருகை குழுவே இல்லை, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவே இல்லை. அப்போ 100 மாணவர்களுக்கு குறைய இருந்தால் 2ம் ஒன்றாக இயங்கலாம் என சுற்றறிக்கையில் இருக்கிறது. அப்போ அவ்வாறு இருந்தால் பரவாயில்ல. ஆனாலும் ஒரு பெரிய பாடசாலை 3000 மாணவர்கள் 2000 மாணவர்கள் இருக்கும்போது இவ்வாறான விஷயத்தை செய்து போட்டு எதிர்காலத்தில் சீர் செய்யப்படும் என்று சொல்ல முடியாது. இது நீங்கள் பிரைபரி கமிஷனுக்கு தான் போக வேண்டி வரும். ஏனென்றா பொருட்கள் நிறைய வாங்கப்பட்டிருக்கிற ஒரு வருஷத்துக்கு 3 தவணைக்கும் கூட்டி பார்க்கும்போது 15-20 லட்சம் பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கு. எந்தவித கோட்டேஷனும் இல்லை. தனது சொந்த மைத்துனர் கடையில் வாங்கப்பட்டிருக்கு. அவர் தான் அங்கே போய் பார்த்தா உள்ளூராட்சி சபையில் அவர் ஸ்டேஷனரி இதுதான் பதிஞ்சிருக்கார். ஆனாலும் அவர்கிட்ட இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்,
சாப்பாட்டு ஐட்டம் என்னென்ன பொருள் வாங்கணுமோ அவ்வளவும் வாங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் ட்ரேட் லைசன்ஸ் எடுத்தது அவர் ஒரு ஸ்டேஷனரி வியாபாரம் பண்ணுகின்ற, இல்லாட்டி அவர் எலக்ட்ரானிக் கடையாக இருக்கும், அவர்கிட்ட ஸ்டேஷனரி வாங்கப்பட்டிருக்கு. அண்மையில் நாங்கள் பார்த்தோம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கப்பட்டிருக்கு, ஒரு சில்லறை கடையில் வாங்கியிருக்காங்க, ஒரு குரோசரியில் 15 கம்ப்யூட்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பார்க்க போனால் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, இன்லாண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ்லையும் அது தொடர்பான எந்தவித பதிவுகளும் இல்லை. அப்போ இவ்வாறான விஷயங்களை செய்ய முடியாது. அப்போ 40வது பக்கம் 54/2023 என்ன சொல்லுது? வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதியாகும் போது பழைய கல்வி பணிப்பாளரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த பாடசாலை பெருகைக்குழு மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்பவற்றுக்காக உரிய வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதியாகும் போது பழைய கல்வி பணிப்பாளரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர் எண்ணிக்கை 100லும் குறைந்த பாடசாலைகளுக்கு இவ்விரு குழுக்களுக்கு பதிலாக பாடசாலை பெருகை குழு மாத்திரம் போதுமானதாகும். அந்த குழு பெருகை தீர்மானங்களை எடுக்கும் மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியதுடன் இதற்காக கோட்டத்துக்கு பொறுப்பான பிரதி உதவி கல்வி பணிப்பாளரின் அவசியமான உதவிகளை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். அப்ப இவ்வாறு தான் இந்த விஷயங்கள் காணப்பட வேண்டும். அப்ப இதுல இருக்கின்ற இந்த விஷயங்களை கடைபிடிக்காமல் பாடசாலைகளில் பொருளை வாங்க முடியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு தேவை பட்டியல் என்னன்னு காணப்படணும். விபரக்கோவை மற்றும் தரங்களை தயாரிக்கணும். ஒரு பொருளை வாங்குறீங்களா, ஒரு ஒரு மின்சார பல்பை வாங்குறீங்கன்னா அதை வாட்ஸ்அப்னு என்ன ஆரஞ்சு வாங்குறியா, இல்லாட்டி வேறு இது வாங்குறியா, இல்லாட்டி அது எவ்வாறு சிஎஃப்எல் பல்ப் வாங்குறியா, இல்லாட்டி எல்இடி வாங்குறியா என்ற விஷயம். இப்போ ரேட் மார்க்கை நீங்கள் குறிப்பிட இயலாது, ஒரு பிராண்ட் நேமை குறிப்பிட இயலாது. இப்போ ஆரஞ்சுன்னு நீங்கள் வாங்க இயலாது. ஏன்னா ஆரஞ்சுக்கு எதிரான நிறைய பிராண்டுகள் இருக்குது. அப்போ ஆரஞ்சுக்கு முன்னுரிமை வழங்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கலாம் சிஎஃப்எல்லா இல்லாட்டி எல்இடியா, இப்படி வேறு ஃப்ளோரசண்டா அப்படின்னு சொல்லலாம். அப்போ பல்ப் வாங்கல ஃபேனண்டா நீங்கள் பிடஸ்டலா இல்லாட்டி வால் மவுண்டட்டா இல்லாட்டி சீலிங்கா அப்படி சொல்லலாம். கேடிக்கே யூஸான்னு போகலாது. அதில் நீங்கள் அவர் தார பொருட்களை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ரைட், கேடிக்கே தான் நல்லம். அப்போ அது ஒரிஜின் ஜப்பானாக இருக்கிறது, 2 வருஷம் வாரண்டி சாராங்க, நீண்ட காலம் பாவிக்குது, எங்களுக்கு மார்க்கெட்லேயும் அது லீடராக இருக்கிறது, அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். பிறகு குழுவுக்கு கேடிக்கே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபேன் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே, அதுக்கு பிறகு தான் நீங்கள் அது தொடர்பான ஓர்டரை நீங்கள் வழங்கணும் என்பது முக்கியமானது. அப்போ பிறகு குழுவின் அங்கீகாரம் என்பது அதுக்கு பிறகு தான் கட்டளை இடணும். அப்போ கட்டளை என்பது கடைசியாக 9, 10வது இடத்துல இருக்கிறது. 9வது இடத்துல கட்டளை இருக்கிறது. அதுக்கு பிறகு கட்டளையிடப்பட்ட பொருள் வந்தையாண்டத்தை பார்த்து தான் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யணும். அடுத்த ஸ்லைட் எடுங்க. இது 7வது பின் இணைப்பில் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியணும், ஒரு பாடசாலை ஒன்றில் பாடசாலை பெருகை குழு, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு இருக்கும், அதே மாதிரி வலய கல்வி அலுவலகத்திலையும் அதுதான் இருக்கும். அதே போல் கல்வி அமைச்சு இசுறுப்பாயிலையும் அந்த விஷயம்தான் காணப்படும். அப்போ இதில் நீங்கள் பெருசாக ஒன்று யோசிக்க தேவையில்லை. ஆனாலும் உங்களோட பாஸ் பேப்பரில் பாடசாலை பெருகை குழுவின் அமைப்பு, அதன் தொழிற்பாடுகள் என்ன, இல்லாட்டி ஒரு பொருளை நாங்கள் கடந்த முறை பார்த்துருக்கின்றோம், ஒரு உறுப்பு அலுமாரியை வாங்குவதற்கு எவ்வாறான விஷயங்களை நீங்கள் கையாளுவீங்க, அதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு எவ்வாறு கையாளணும்னு ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, பிஜிடிஎம் கேள்வி ஒன்றை நாங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. அந்த வகையிலே அவ்வாறான வினாக்களும் வரும். அதே போல் பொருள் வழிகாட்டல் குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் கொள்ளல் குழுக்களை குறிப்பிடுக. அப்போ பெருகை குழுக்கள் எவ்வாறான பெருகை குழுக்கள் காணப்படுகிறது? அப்போ உங்களுக்கு தெரியணும், ஒரு கேள்வி அமைந்தால் கொள்ளல் வழிகாட்டல் குறிப்பிடப்பட்டுள்ள, கொள்ளல் வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள 5 வகையான கொள்ளல் குழுக்களை குறிப்பிடுக என ஒரு கேள்வி வந்தால் எவ்வகையான கொள்ளல் குழுக்களை நீங்கள் குறிப்பிடுங்க. பெருகை குழுவும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவும் பொதுவாக காணப்படும். அந்த கொள்ளல் குழுக்களுக்குள்ளே பல்வேறு வகையான கொள்ளல் பெருகை குழுக்கள் காணப்படும். பாடசாலையை பொறுத்தளவில் பாடசாலை பெருகை குழு அது பின்னுக்கு வர இருக்கிறது, பாடசாலை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. இப்போ நான் பொதுவாக கேட்கின்றேன், பொதுவான ஒரு வினாவை வரும்போது இலங்கை அரசாங்கத்தின் தேசிய பெருகை வழிகாட்டியின் அடிப்படையிலே இலங்கையில் காணப்படுகின்ற பெருகை குழுக்களுக்கு 5 உதாரணம் தருக என்று சொன்னால்
நீங்க என்ன விடையை எழுதுவீங்க சொல்லுங்க. 2:30க்கு லஞ்ச் பிரேக். கடும் பசியா இருக்கு. சொல்லுங்க பாப்போம். பாடசாலை பெருகை குழுவை நீங்க சொல்ல முடியாது, அது பாடசாலை மட்டத்தில். அதை பெருகை ஆணைக்குழு அதை ஒரு குழுவாக அங்கீகரிக்கல. உங்களோட வலய கல்வி அலுவலகத்தில் இருக்கிற குழு தான் ஒரு உண்மையான ஒரு பெருகை குழு. என்ன ஒரு பெரிய பொருட்களை வாங்குகின்ற பாடசாலையில் பாடசாலை பெருகை குழு இருக்கணும் என்பதற்காண்டி அதுக்குரிய வழிகாட்டினரை அடுத்த ஸ்லைட்டில் வருது. அது பிரிச்சு நாங்கள் இருக்கிறது இவ்வாறான கேள்வி இபியிலையும் வந்திருக்கிறது. கொள்ளல் வழிகாட்டியின் குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது பெருகை வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள 5 வகையான கொள்ளல் குழுக்களை குறிப்பிடுக. சொல்லுங்க பாப்போம். புட்டு திண்டாக்கள் மாதிரி இருக்கிறீங்க ஒவ்வொரு ஆக்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறேன் சார். பேரை கூப்பிடட்டா? கொஞ்சம் புதுசா இருக்குது அதான். இது இன்றைக்கு நான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு எல்லாமே புதுசு தானே உங்களுக்கு. ஓம் பிராந்திய பெருகை குழு, வேற திணைக்கள பெருகை குழு, அமைச்சு பெருகை குழு, அமைச்சு பெருகை குழு, கருத்திட்ட பெருகை குழு, அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பெருகை குழு. ஓகே, அவ்வளவுதான் சார். எந்த ஸ்கூல்? முள்ளியவளை வித்யானந்தா. முள்ளியவளைக்கு வரணும். முல்லைத்தீவா சார்? எனக்கு இடமாற்றம் வந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு, ஆனா நான் வரல. அது 3-4 வருடங்களுக்கு முதல். ரைட், ஓகே. வேற விடைகள்? அப்ப சார் சொன்னது 2006ஆம் ஆண்டு பெருகை வழிகாட்டியில இருக்கின்ற தேசிய பெருகை முகவராண்மையில் குறிப்பிடப்பட்ட பெருகை குழுக்களுக்கான உதாரணம். நான் படிக்க தாரது 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமுலாகுகின்ற புதிய பெருகை வழிகாட்டியில் உள்ள பெருகை குழுக்கள் தான் நீங்கள் குறிப்பிடணும். அவ்வாறான வினாக்கள் அமைக்கப்படும் போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடைகள் புதிதான கையேட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விஷயம். சார், உயர்மட்ட பெருகை குழு, நிலையான உயர்மட்ட பெருகை குழு, அமைச்சு பெருகை குழு, திணைக்கள பெருகை குழு, கருத்திட்ட பெருகை குழு, பிராந்திய பெருகை குழு. இபிக்கு வந்தேனே இபி கிளாஸ்ல நான் சொல்லி தந்ததுதான் இது. ரைட். அந்த வகையிலே நீங்க மத்தாக்கள் எழுதி கொள்ளுங்க. உயர்மட்ட பெருகை குழு, ஹை லெவல் ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டி. அப்ப அமைச்சரவை எல்லாம் இப்ப உயர்மட்ட பெருகை குழுவாக மாறிவிட்டது. அப்ப அமைச்சரவை பெருகை குழு என்று எழுதினா புள்ளிகள் வழங்கப்பட மாட்டார். உயர்மட்ட பெருகை குழு, நிலையான உயர்மட்ட பெருகை குழு. அடுத்தது அமைச்சு பெருகை குழு. அப்ப ஒரு அமைச்சில் இருக்கின்றது அமைச்சு பெருகை குழு. 3வது அமைச்சு பெருகை குழு, 4வது திணைக்கள பெருகை குழு, 5 திணைக்களத்தில் காணப்படுகின்ற மாகாண கல்வி திணைக்களத்தில் காணப்படும் திணைக்கள பெருகை குழு. அதே மாதிரி வேறு திணைக்களங்களில் திணைக்கள பெருகை குழு காணப்படும். கருத்திட்ட பெருகை குழு, ப்ரொஜெக்ட் ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டி. அப்போ ஒரு ப்ரொஜெக்டுக்கு தனியே ஒரு கருத்திட்டம், அதுக்கு தனியே, அதுக்கும் திணைக்களத்துக்கு அமைச்சுக்கும் சம்பந்தம் இல்லை. இறுதியானது தான் பிராந்திய பெருகை குழு. அப்போ பிராந்திய பெருகை குழு தான் நம்மளோட வலய கல்வி காரியாலயங்கள்ல, உபகாரியாலயங்கள்ல 17 சோன் கிழக்கு மாநிலத்தில் இருக்குன்னா அந்த கிழக்கு மாநிலம் 17லையும் பிராந்திய பெருகை குழு ஒன்று இருக்கும். மாகாண கல்வி திணைக்களத்தில் திணைக்கள பெருகை குழு ஒன்று இருக்கும். மாகாண கல்வி அமைச்சில் அமைச்சு பெருகை குழு ஒன்று இருக்கும். இந்த கல்விக்குள்ள ஒரு ப்ரொஜெக்ட் போகுதுண்டா அதுக்கு தனியே ஒரு கருத்திட்ட பெருகை குழு காணப்படும். இதுதான் அந்த விஷயமாக காணப்படுகிறது. ரைட், அடுத்த ஸ்லைட் எடுங்க. பாடசாலை பெருகை குழு. அப்ப இந்த பாடசாலை இந்த பெருகை குழு இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு தெரியணும். அது வினாக்களாக 2020-21 டிஎஸ்எத்துக்கு வந்திருக்கிறது.
2022 வேற வினாக்கள் வந்திருக்கிறது. அதே போல அதன் உள்ளடக்கம் என்ன, அதன் செயற்பாடுகள் என்ன என்ற விஷயம் முக்கியமானது. அப்ப குறிப்பிட்ட எல்லைக்குள் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்து நிர்மாண வேலைகளை அங்கீகரித்தல். அவங்களோட எல்லைகள் தந்திருக்கிறது. இதில் தந்திருக்கிறதுன்னா 11வது பந்தியிலே உங்களுக்கு என்னென்ன எல்லைக்குள்ள செலவின எல்லைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செலவின எல்லைக்குள்ள 11வது 36, 37, 38வது 39வது பக்கங்களிலே 54/2023 செலவின எல்லை இருக்கிறது. அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தயாரிக்கும் தேவை பட்டியலை பரிசீலித்து முன்னுரிமை அடிப்படையில் வரிசைப்படுத்தி அங்கீகரித்தல். அதுதான் அதோட விஷயம். அதில் சில வசனங்கள் கெப்பாக இருக்கிறது. தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு, அதாவது பாடசாலை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தயாரிக்கும் தேவை பட்டியலை, அதே மாதிரி தேவை பட்டியல் மாத்திரமல்ல, ஸ்பெசிஃபிகேஷன், அப்போ அதுக்குரிய விவர பட்டியல்களை தயாரித்து அனுமதி எடுக்கணும் பெருகை குழுவில். அதே மாதிரி கொள்வனவுக்கான தீர்மானங்களை மேற்கொள்வதும் பாடசாலை பெருகை குழு. பாடசாலை பெருகை குழு ஒன்று வேறு வேறையாக காணப்படும் போது பாடசாலை அதிபர் 2 நான் தான் அதிபர் என்று, பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் தலைவர் பாடசாலை அதிபர், அந்த வகையிலே 2க்கும் நான் தான் தலைவராக இருப்பேன் என்று தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்கு போக முடியாது. அதே போல் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவில் இருக்கிற ஒரு பிரதி அதிபரும் என்றால் அவரும் இதில் இருக்கணும் என்று அவரை ஒரு உறுப்பினராக ஆக்க முடியாது. இருவரும் கட்டாயம் ஒரே இதில் 2 தரப்பாக 2 குழுவில் இருக்க முடியாது. அதே போல புதிதாக சுற்றறிக்கை இருக்கிறது. இதற்கான கூட்டங்கள் எல்லாமே அலுவலக நேரத்தில் 4:15 வரையும் இயங்குகின்ற அலுவலகங்கள் 3 மணிக்கு பின்னர் தான் இதுக்குரிய கூட்டங்களை நடத்த வேண்டும். அதே போல பாடசாலைகளும், அது சுற்றறிக்கையில் சொல்லப்படலை, ஆனாலும் பாடசாலைகளும் கணிசமாக பாடசாலை இந்த கற்பித்தல் நடவடிக்கை முடித்ததன் பிற்பாடு 2 மணிக்கு விடுகின்ற பாடசாலைகள் சாதாரணமாக 1 மணிக்கு நடத்தலாம். இல்லாட்டி ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருந்தால் 2 மணிக்கு பிறகும் நடத்தலாம். ஆனாலும் பொதுவாக வலயக்கல்வி அலுவலகம் 3 மணிக்கு பிறகு தான் நடத்தணும் என பொது நிர்வாக அமைச்சின் சுற்றறிக்கை இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில், அப்போ நிறைய பாடசாலை அதிபர்களுக்கு பாடசாலை பெருகை குழுவின் உள்ளடக்கம் என்ன என்பது தெரியாது. அந்த 3வது விஷயம் முக்கியம். பாடத்துக்குரிய நிபுணத்துவம் பெற்ற சிரேஷ்ட ஆசிரியர் ஒருவர் 2வது உறுப்பினராக இருக்கும்போது சில அழகியல் பொருட்கள், சங்கீதம், அதே போல விஞ்ஞான உபகரணங்கள் வாங்கும்போது அந்த ஆசிரியரை 2ஆம் உறுப்பினராக நியமித்து அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என கல்வி அமைச்சு சுற்றறிக்கை குறிப்பிடுகிறது. அப்போ அந்த வகையிலே ஒரு மனைவியல் டீச்சரை தொடர்ச்சியாக போட்டு விஞ்ஞான உபகரணங்கள் வாங்கக்கூடாது. ஆங்கில உபகரணங்கள், கணனி உபகரணங்கள் அந்தந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாட்டி ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரை வலயத்திலிருந்து நியமித்து கொள்ள முடியும். ஆசிரியர் ஆலோசகர் அல்லது தற்போது வளவாளர்கள் என்று இருக்கிறார்கள். வளவாளர் சேவை ஒன்று இல்லை, இப்போ அது ரீப்ளேஸ் பண்ணப்படுது ஸ்ரீலங்கா டீச்சர் அட்வைசரி சர்வீஸ் கூட. அப்போ அந்த வகையிலே அவ்வாறான மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. அதே போல் எடுத்துக்கொள்ளுங்க பாடசாலை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. பாடசாலை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு உள்ளடக்கம், அதன் செயற்பாடுகள் என்ன, அந்த செயற்பாடுகள் முக்கியம். அப்ப அது பரீட்சைகளிலேயும் வருகிறது. அதன் செயற்பாடு என்ன என்பது முக்கியமானது. அப்ப அந்த விஷயத்தை நீங்க கட்டாயமாக நீங்க தெரிந்து கொள்ளணும். பாடசாலை ஒன்றின் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் செயற்பாடு என்ன என்ற விஷயம், அதையும் நீங்க கூடுதலாக தெரிந்து கொள்ளுங்க. விலை மனுக்களை பரிசீலிக்க வேண்டும். அதே போல பெறப்படும் பொருட்களின் சேவைகளின் விவர குறிப்பு ஆர்டர் பண்ணின அளவுக்கு இருக்கிறதா என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும். என்ன எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த எனக்கு அந்த பெருகை குழு தொடர்பாக நடைமுறையில் உள்ள ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கலாமா சார்? கேளுங்க. என்னன்னு சொன்னால், இப்போ எங்களோட பாடசாலையில் ஒரு அதிபர் ஒரு பிரதி அதிபர் இருக்கிறான். பெருகை குழுவில் இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. இது பொருத்தமா? 100க்குமே குறைய இருக்கு சார். இல்ல, பிள்ளைகள தொகை 700 பிள்ளைகள்.
அப்ப அது வேற அமைக்கணும். 2 பேர் இருக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சரி. உங்களோட ஆசிரியர் குழாமில 5 பேர் அல்லது அதை விட குறைவான எண்ணிக்கையாகி பாடசாலை பொறுகை குழுவை நீங்க வச்சுக்கொண்டா போதுமானது. 3 பேர் இல்லாட்டி அதை விட குறைவான பாடசாலையில் இருக்கும் போது அதுல சார் என்னண்டு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு 2 இயங்கலாம். 100 மாணவர்களுக்கு 2 ஒன்றா இயங்கலாம். ஆனா 700 பிள்ளைகள் கட்டாயம் வேற வேற இயங்கணும். 2 பேர் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தானே. அதுல இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. அதுல இருக்கிற அந்த பிரதி அதிபர் வந்து பொருளாளராகவும் இருக்காரு. பிரதி அதிபர் SLPRS SLPS தான் இருக்க முடியாது. அதைத்தான் அக்கறை முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றோம். பொருளாளராக இலங்கை அதிபர் சேவை இருக்க முடியாது, அது கிளியரான விஷயம். அதே போல் இந்த 2லையும் ஒரு உறுப்பினர் 2லையும் கடமையாற்ற முடியாது, அதுவும் அக்கறை முரண்பாடு, அதுவும் இருக்க முடியாது. 2ம் கட்டாயம் மாற்றி அமைக்கப்படும். அப்ப நான் கேட்கிறேன், தெரியாம உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பாடசாலையில் மேற்கொள்ளப்படுகின்ற வெளியக மதிப்பீட்டில் இந்த தலைமைத்துவமும் முகாமைத்துவம் என்ற அந்த டொமைன்ஸில் நிதி முகாமைத்துவம் தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டு புள்ளிகள் வழங்கப்படுகிறதா? அப்ப இதை அவர்கள் பார்க்கவில்லையா? வலய கல்வி அலுவலகம் இல்லாட்டி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவில்லையா? இது இந்த புதுசா இந்த 2025ஆம் ஆண்டுக்கு நியமிச்சதெல்லாம் இருக்குது. நான் இதை எதிர்த்தாலும் அதிபர் விடல, அதிபர் இப்படியே போட்டாரு. என்ன சார் இது? வீட்டோவை பயன்படுத்துங்க, வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இதை சொல்லுங்க. நிறைய அதிபர்கள் பழைய அதிபர்கள் இருக்காங்க. பழைய அதிபர் எல்லாரும் கண்ணையும் காதையும் பொத்திட்டு இருக்காங்க. நாங்க எதையும் படிக்க மாட்டோம், டூ வாட் ஐ சே என்று சொல்றாங்க. இல்ல நான் இருக்கிறேன் சார். தானே சார், தலை அதிபர் வந்து பிறகு குழுவில இருக்கலாம், மதிப்பீட்டு குழுவில இருக்கலாம். அது வளமையான ஒரு ஒழுங்குதான். அதான் அதே தெரியாம ஒரு அதிபர் இருக்காரு. அது மாத்திரமல்ல, இவர் சுட்டி காட்டியே அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அதிபர் இருந்தா பாடசாலையின் கல்வியின் பண்பு தரத்தை அதிகரித்து நட்பரட்சைகளை உருவாக்க முடியுமா? வலய கல்வி படிப்பு என்ன செய்யுது? ஒவ்வொரு முறை அனுமதி எடுக்க இதைத்தானே தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கேன். வலய கல்வி அலுவலகம் தனது கடமையை செய்யவில்லை. தாங்க இப்ப என்ன செய்யறேன்னா, அவர்கள் இப்ப பொங்கல் வருது, இப்ப பொங்கலுக்கு என்ன செய்வாங்க, பெரிய பொங்கல் பானையை புதன்கிழமை வச்சு பேஸ்புக்ல போட்டோ ஓடுவா. இப்ப நோன்பு வருது, அப்ப என்ன செய்வாங்க, எல்லாரும் இஃப்தார் ஏற்பாடு செய்வாங்க. அதிபர்மார்கிட்ட காசு வாங்குவாங்க, 10,000. அப்ப கணக்குல 78 கேட்டா, சிஜி கணக்குல நான் ஓடிட்டு வர, நீங்க எப்படி நினைசாங்கன்னு சொல்லுவாங்க. சில அதிபர்கள் பெண்ணாலை குடுப்படுத்த காசை கூட கொடுத்து போட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வாறுதான் கல்வி அலுவலகம் இயங்குகிறது. எந்த கல்வி அலுவலகம் வந்து தொப்பி அளவானாக்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது, சரிதானே? அப்ப இதெல்லாம் செய்ய முடியாது. இது எப்ப மாட்டுப்படுறாரோ அப்ப மாட்டுப்படுவார். இப்ப இப்படித்தானே எல்லாரும் ஒரே நேரத்துல மாட்டுப்படுறதில்ல, பல காலங்கள். பல நாள் கள்ளன் ஒரு நாள் பிடிபடுவான் என்பது ஒரு முதுமொழி. அப்ப அந்த வகையிலே எப்ப அவர் மாட்டுப்படணும் என்று இறைவன் எழுதியிருக்கானோ அன்று மாட்டுப்படுவார். அதுவரையும் அவர் அமைதியாக அவர் கடமையை செய்து கொண்டிருக்கட்டும். நீங்க இந்த இபிஓ, இந்த கிளாஸஸோ, இந்த கோர்சஸோ ஃபாலோ பண்றதன் நோக்கமே ஒரு சிறந்த நடைமுறைகளை பாடசாலைகள் கொண்டு வர. அப்ப சிலாக்கள் ஆக்கிய பண்ணுவாங்க, இதெல்லாம் எழுத்துல தான் இருக்கி, இதெல்லாம் ஒன்றுமே நடைமுறை என்று அவர்கள பாடசாலையை மட்டும்தான் அவர்கள் பார்ப்பாங்க. இலங்கையில் இருக்கிற 11,000 பாடசாலைகளை பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த இருக்கிற கைட் என்பது இலங்கையில் இருக்கிற சகல பாடசாலைக்கு உரியதே ஒழிய குறித்தொரு பாடசாலை பின்பற்றாததுக்காக வேண்டி இதெல்லாம் செல்லுபடி இல்லை என்று சொல்ல முடியாது. அது ஒரு சந்தர்ப்பங்கள்ல அந்தந்த அந்த பாடசாலையின் அன்பார்ச்சுனேட் என்று சொல்லணும், துரதிர்ஷ்டவசமாக அந்த பாடசாலைக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். அதிபர்கள் அமைவதும் ஒரு வீட்டில ஒரு தலைவன் ஒரு தலைவி அமைகின்ற மாதிரி தான் அமைய வேண்டும். அப்ப சிலாக்கள் திருமணமாகி ஃபெயிலியர். ஏன்? அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் சரியான ஹஸ்பண்ட் இல்லை, எல்லாம் இருந்தும் சரியான ஒய்ஃப் இல்லை. அது மாதிரி தான் அதிபர்கள் ஒழுங்காக வந்தால் தான் மிச்சம் எல்லாம் நடக்கும். இல்லாட்டி அவரு எல்லாமே தலகுகளாக மாற்றி அமைத்து விட்டுருவார். அந்த வகையிலே இந்த விஷயத்தை நாங்க இதோட பிரேக் பண்ணிட்டு ஒரு லஞ்ச் பிரேக் உண்டு. நான் சாப்பிடாம
ரொம்ப தொண்டை டீஹைட்ரேஷன் நிலைக்கு போய் கொண்டிருக்கேன். அப்போ அதனால் சாப்பிட்டு விட்டு ஒரு லஞ்ச் பிரேக் ஒரு 10 நிமிடங்களா 10-12 நிமிடங்கள். ஓகே சார். ஓகே சார். ஓகே. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு லஞ்ச் இல்லை, நீங்கள் யூ கேன் டேக் வாட் எவர் யூ விஷ். சரி. ஓகே சார். ஓகே. அப்போ நீங்கள் லஞ்ச் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் எல்லாம் சைன் அவுட் பண்ணிடுறேன். ஏண்டா ரவிச்சந்திரன் சார் ஒப்சர்வ் பண்ணுவார். நீங்கள் போனீங்கன்னா மாட்டுப்பட்டு. ரைட். ஓகே. தேங்க்யூ.